மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து இந்த போர் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முறையை வந்து பார்த்தோன்னே பல அரசியல் நிபுணர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களே அவங்க வந்து ஆல்ரெடி இஸ்ரேல் டிஃபீட்டட் த வார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் வந்து அதோடைய இந்த போர்ல வந்து ஒரு தோல்வியின் வந்து விளிம்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இந்த போரை வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் பிஎன்டி ஸ்டே கொண்டு பண்ணினேன், ஈரான் வந்து எங்களுக்கு போர் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒன்று எங்களுக்கு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா பச்சை போய் அது வந்து 100% வந்து போய் அதுக்கு அந்த காரணம் வந்து காட்டுறது தானே இவர் மார்க்கோ ரூபியோ அப்படி இல்லாட்டி அந்த ஓ செக்ரட்டரி ஆகிக்கட்டும், அவர் அந்த ஜேரட் குஷ்னர் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் சொல்றாங்க தானே. இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த போர் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, அதை பத்தின சரியான ஒரு புரிதலும் இல்ல. அதோடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கு. உண்மைக்குமே அவங்க நினைச்ச மாதிரி அவங்க பெருமைக்கு வாயால வட சுட்டுற மாதிரி இங்க ரியாலிட்டியில வந்து உண்மைக்கு அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு நடக்கல. விரும்பி அவங்க பொய்யை பத்தி சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அட்டாக் நடந்திருக்குது. ஈரான் உள்ளவங்க வந்து பல அந்த பொருளாதார சேதங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகிருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஒரு போர் நடக்கும் போது இந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வந்து கட்டாயம் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் பண்ண போகணும். அது கூட இவங்களுக்கு தெரியாம இருக்கு சொல்லி எங்களுக்கு புதிரமா இருக்குது. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நோ யுவர் எனிமி, உங்களோட எதிரிகளை வந்து சரியா தெரிஞ்சு வந்து அவங்கள வந்து அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வாட் ஆர் த எனிமி கேப்பபிலிட்டி, அதாவது இந்த எங்களோட எதிரி நான் போர் செய்ய போகக்கூடிய அந்த எதிரியோட பலம் என்ன, அவங்களுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டி என்ன, அவங்க வச்சுக்கக்கூடிய போர் கருவிகள் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு ஸ்டாக் பைல் வெப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய பலம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் பண்ண போகணும். மூணாவது என்ன சொல்றான்னு கேட்டா, எங்களோட எதிரியை வந்து அவங்களோட இலக்கு, அவங்க எதை நோக்கி போர் வந்து பண்ணணுன்ற அவசியம் வருது, அவங்களோட இலக்கு அந்த போருடைய அவங்களோட டெஸ்டினேஷன் தான் வந்து என்ன அப்படி சொல்லி நான் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்லி ஸ்பேஸ் வேர் த வார் இஸ் டு ஹேப்பன், அதாவது இந்த போர் நடக்கக்கூடிய இடங்கள். இந்த மாதிரி இந்த ஜாயின்ஸ்டர்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் வந்துச்சுன்னு சொன்னா எந்தெந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும், அந்த இடங்களை வந்து அடையாளம் கண்டு அதை பத்தின ஒரு நல்ல புரிதலை வந்து நாங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்க போர் செய்ய போகணும். சோ இதன் அடிப்படையில இந்த மாதிரி இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா உண்மைக்குமே தெரியாது. சோ அதன் அடிப்படையில் தான் அந்த அராக்சி அப்பாஸ் அராக்சிட்ட வந்து ஒரு அமெரிக்கா ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க இல்லையா, இந்த மாதிரி கிரவுண்ட் இன்வைட் பண்ண அமெரிக்காவில இருந்து வந்தேன்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் சொல்லுவாரு, நோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சிரிச்சிட்டே அவன் சொல்லுவாரு, ஏன்னா அவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கான்பிடென்டா இருக்கிறாங்க.